ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ரவுடி பிரஜின் வந்து வசமாக ரம்யா ஜோக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதை வந்து அவங்க ரொம்ப நாள் பொறுத்திருந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவாக போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரஜின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து கெஸ்ட் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிபியில் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்டை தான் இப்போ வந்து இன்ஸ்டா பதிவில் ரம்யா ஜோ வந்து போட்டிருக்காங்க. இதனால் சாண்ட்ராவும் பிரஜினும் பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய புட்டுநட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சமாக பார்வதியும் கம்ருதீனும் வெளியில் கொண்டு வந்தாங்க. இப்போ மிச்சத்தை ரம்யா ஜோ வந்து ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ரம்யா ஜோ கிட்ட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்யா நீ வந்து உள்ளே போனீங்கன்னா அக்கா கிட்ட மணி பாக்ஸை எடுத்துட சொல்லு அப்படின்னு வந்து பிரஜின் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேலு ஒரு 1 டே கழித்து வேறு வாய்ஸ் நோட் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, நீ மணி பாக்ஸை அக்காவை எடுக்க வேணான்னு சொல்லு, இல்லை அவ என்ன முடிவு பண்ணுறாளோ அதுபடி நடக்க சொல்லு, இந்த விஷயத்தை நீ அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும் பிரஜினும் இந்த ஃபேன்ஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் ரம்யா வந்து என்னை மேனிப்புலேட் பண்ணதுனால தான் நான் எடுக்கலை. ஏன்னா வெளியில் எனக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் வியானாவும் என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் மணி பாக்ஸை எடுக்கலை. இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலி இருக்கிற இப்போ இந்த நிலைமைக்கு எங்களுக்கு மணி ரொம்ப தேவை. ஏன்னா கானா வினோத் மாதிரி தான் நாங்களும். எங்களுக்கு பிஆர் வச்சு வேலை செய்கிறதுக்கெல்லாம் அமௌண்ட் கிடையாது. நான் மணி பாக்ஸ் எடுக்கிறத மேனிப்புலேட் பண்ணது ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லியிருந்ததை பார்த்து கொந்தளிச்சு போன ரம்யா தங்கிட்ட இருக்கிற அந்த ஆடியோ லீக்கேஜை போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில். அவங்க போட்ட அப்புறமேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மை இங்கே இருக்குது, ஏன் நீங்கள் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று பேசுகிறீங்க, என்ன வந்து பாம்பு அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து பாடி ஷேம் பண்ணினீங்க. ஆனால் அது உண்மையான சாண்ட்ராவா? நான் வீக்டாகி வெளியில் போகும்போது என்னை கட்டி பிடிச்சி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நான் இதுக்கு மேலே எப்படி இங்கே இருக்க போகிறேன் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி அழுத சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ராவா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க. அதாவது பிபியில் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க பிஆர் யூஸ் பண்ணி கூட விளையாண்டுருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா மாதிரியும் பிரஜின் மாதிரியும் ஒரு கேவலமான சீப்பான கேமை யாருமே கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்க முடியாது. வாட் எவர் சாண்ட்ரா எதிராக கம்ருதீனும் விஜய் பார்வதி பண்ணது தப்பாக இருந்தாலும் எனக்கு அது ஒரு விதத்தில் சரின்னு தான் படுது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக போகிறவங்க தான் சாண்ட்ரா. ஏன்னா தான் ஜெயிக்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைங்கள கூட அவங்க யூஸ் பண்ண தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயும் பணயமாக வச்சு தான் இந்த கேமையும் அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மொத்த கேமோட ஒரு ஈவில் பிளேயர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சாண்ட்ரா தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிரஜின் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி எந்த வாய்ஸ் நோட்டுமே அனுப்பல, இது எல்லாமே ஃபேக் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல பொய்யா ஒரு இன்ஸ்டா இது சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களை தான் நம்ம ரம்யா ஜோ சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி இருக்கிறவங்க ஏன் விஜய் பார்வதியை வந்து ஒரு ஆங்கரோட பீக்கில் கொண்டு போய் நிறுத்தி இதை தான் பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்த்து அந்த கார் டாஸ்க் நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கார் டாஸ்கே ஒரு செட்டப் மாதிரி யாருக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க.